கேன்சர் பேஷண்ட். சர்ஜரி நடந்தது, நிறைய பிரச்சனைகள்லாம் ஆகி 1 வருஷம் ஆகுது. ஹேர் லாஸ் ஆகி எனக்கு டோட்டலாக ஹேர் கிடையாது, மொட்டையாகவே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகி இப்போ 1 மாதத்தில் நிறைய சேஞ்சஸ். ஈவன் எனக்கு காலில் கூட இந்த 4வது விரல் வந்து லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, கதவுல இடிச்சுட்டேன். இங்கே வரும்போது பேண்டேஜ் தான் வந்தேன். இந்த அஸ்வினி முதிரை போட நம்ம இது பண்ணும்போது காலை தூக்கிட்டு போது அதுலேயே நான் அது எனக்கு தானாகவே சரியாயிடுச்சு. எனக்கு கட்டுப்பாடு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய கான்ஃபிடென்ட் வந்தது. யோகானாலே நான் ஒரு அப்பு ஹீலர் கூட. எனக்கு இதை பற்றி அவ்வளோவா எனக்கு இது கிடையாது, நம்பிக்கையே கிடையாது. இதெல்லாம் வேஸ்ட்டு, ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு என்கிட்ட நிறைய நான் 1000 பேஷண்ட் வேலை பார்த்துருக்கேன். ஈவன் கேன்சர் பேஷண்ட்டையும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நான் வீட்டில் தான் சென்டர் வச்சுருக்கேன், இது அப்பு ஹீலர் சென்டர் வச்சுருக்கேன். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, நான் யோகா பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், வாக்கிங் பண்ணுறேன், ஜாகிங் பண்ணுறேன்னு வேண்டாமா, அதெல்லாம் ஹார்ட் ஒர்க். எங்கேயும் வந்தது ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான் சார் சொல்லி கொடுத்தாங்க. அதில் எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இன்னும் நான் இங்கே குடுகுடுன்னு ஏறி நடந்து வந்துடுறேன். எப்படி சொல்கிறது? ஸோ நீங்களும் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள். உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டு, நான் ஹிந்தி டீச்சர் கூட இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் நான் சொல்கிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அவங்களுக்கு நல்ல மெமரி பவர் வரும். படித்ததெல்லாம் மறந்தது மேம் அப்படின்வாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது, இந்த மாதிரி வாங்க கிளாஸ்க்கு வாங்கன்னு கூப்பிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி எக்ஸாம் போயிட்டுருக்கேன், அவங்க ஹையர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் கண்டிப்பாக வருவாங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே இந்த மாதிரி வந்து உட்காருவாங்க. நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சின்ன வயசில் வந்திருக்கீங்க, நல்லாவே இருக்கலாம். நாங்கள் லேட்டாக வந்திருக்கோம், இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கோம். இன்னும் நல்ல கான்ஃபிடென்ட் வரும். சார் சொல்கிறது கரெக்டு தான். சார் வந்து ஒரு ஜென்ஸ் இல்லையா, அவருக்கே வந்து ரைட் பாத் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நீங்களும் இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. நிறைய இருக்குது இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மொபைலில், இதெல்லாம் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம இதில் வந்துட்டோம்னா ஒழுக்கம் வந்துடணும், டிசிப்ளின். என்ன டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம தானாகவே ஒரு முடிவு எடுப்பீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். நான் வந்து நன்றி சொல்லணும். முதல்ல என்னோடய ஃப்ரெண்டு வந்து மாலினி அப்படின்னு, அவங்க வழியாக நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கு வாழ்தளவுடன் ஐயாவுக்கு எல்லாருக்கும் நன்றி.